விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கிறது அப்படிங்கிற திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அவங்க போய் ஒவ்வொரு தடவையும் அவங்களோட இன்ஸ்டால்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் ஆபீஸ்ல காத்திருக்கிறதோ அல்லது அதுல முறைகேடுகள் நடக்கிறதோ அப்படிங்கறத கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணி மிடில் மேன் எதுவும் இல்லாம 6000 ரூபீஸ் அப்படிங்கறத டைரக்டா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றது மூலமா டிரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப வேகமா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு மிடில் மேன் இல்லாம அதை எராடிகேட் பண்ணியிருக்கோம். இதனால விவசாயிகள் என்னென்னவெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கறத நேரடியா அவங்களுக்கு கிடைக்குது. இது இல்லாம ஃபர்டிலைசர்ஸ்க்கான சப்சிடி அப்படிங்கறத கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது நானோ யூரியா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு கொடுத்து அதன் வாயிலாக ஏற்கனவே வி ஆர் கமிட்டட் டபுளிங் ஆஃப் இன்கமிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படிங்கறத அதை என்ஷூர் பண்ணி அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதன் வாயிலாக குறிப்பாக காய்கறிகள், பழங்கள், பருப்புகள் இவை எல்லாமே உற்பத்தி கேந்திரங்களாக கிளஸ்டர்ஸா மாத்துறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை இங்க விவசாயிகளுக்காக கொடுத்திருக்கோம். இதன் வாயிலாக உலக அளவிலேயே ஒரு பெரிய ஒரு ஊட்ட சத்து நிறைந்திருக்கக்கூடிய விளைபொருட்கள் கேந்திரமாக இந்தியா மாறுவதற்கான வாய்ப்பு. உணவு தானியங்கள் உற்பத்தியில இன்னைக்கு தன்னிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நாம் பருப்புகள், பழங்கள், காய்கறிகள் இதை நோக்கியும் நம்ம இந்தியாவை இதை எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு மாத்துறதுக்கான செயல் திட்டம் இருக்கு. இவை இல்லாம நேச்சுரல் கிளஸ்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு சில இடங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 district 1 product, 1 station 1 product. இதன் வாயிலாக லோக்கல்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு அங்கேயே மார்க்கெட்டை உருவாக்குறதும் இந்த 1 district 1 ப்ராடக்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு குளோபல் மார்க்கெட்டை கிடைக்கிறதுக்கு என்ஷூர் பண்றதுக்கும் திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு பொது இடங்களை பயன்படுத்துவதில் அந்த வசதிகளை அவங்களுக்கு கட்டாயப்படுத்துறது. ஒரு எந்த பில்டிங் கட்டினாலும் எந்த ஒரு பொது வசதி இருந்தாலுமே அது மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்ததாக மாற்றுவதும், இளைஞர்களுக்காக அவங்களுக்கு இம்ப்ரூவ்டு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கை இன்க்ரீஸ் பண்றது. இதன் வாயிலாக இன்று உலக நாடுகளுக்கே இந்தியாவினுடைய இளைஞர்கள் சர்வீஸ் செக்டர்ல அவங்க பங்களிப்பு அப்படிங்கறத இம்ப்ரூவ் பண்றது. இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், ஏழை மக்கள், முதியோர்கள். வழக்கமா முதியோர் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கான ஹெல்த் கேரு, தங்கக்கூடிய இடங்கள், அவங்களுக்கான உதவித்தொகை அப்படிங்கறத தாண்டி இந்த முறை பிஜேபி அவங்களோட நாலேஜை யூஸ் பண்றதுக்காக, ஏனென்றால் முதியவர்கள் அப்படிங்கறது ஏஜ்ல இருப்பாங்க, ஆனா அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம், அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அறிவு இவற்றை எல்லாமே பயன்படுத்துவதற்காக மைகவ் மாதிரியான ஒரு போர்ட்டல். சோ முதியவர்களுடைய அனுபவமும் அறிவும் நம்மளோட இளைய சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருதல் அப்படின்னு பல்வேறு தரப்பு மக்களுக்கும் இருக்கக்கூடியதாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு. அது இல்லாம தமிழகம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் ஏதோ அவங்களுக்கு தான் சொந்தமான மொழி மாதிரியும், தமிழை காப்பாத்துறதுக்கு அவங்கள விட்டா வேற யாருமே இல்லாத மாதிரியும் 50 வருஷத்துக்கு மேலாக தமிழை வைத்து